சத்தான ருசியான பிரண்டை சட்னி செய்வது எப்படின்னு தெரியுமா? இன்று இட்லி அல்லது தோசைக்கு என்ன சைடு டிஷ் செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு அடிக்கடி கை கால் வலி, மூட்டு வலி பாடாய்ப்படுத்துமா? அப்படியானால் பிரண்டையைக் கொண்டு சட்னி செய்யுங்கள். இந்த பிரண்டை சட்னி இட்லி, தோசையுடன் மட்டுமின்றி சாதத்துடன் சாப்பிடவும் நன்றாக இருக்கும். முக்கியமாக இந்த மூட்டு வலி பிரச்சனை கொண்டவர்களுக்கு மிகவும் நல்லது. அடிக்கடி இந்த சட்னி செய்து சாப்பிட்டால் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கலாம். பிரண்டை சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: பிரண்டை அரை கப், நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4, பூண்டு 10 பல், இஞ்சி அரை இன்ச், புளி அரை இன்ச், கறிவேப்பிலை சிறிது, துருவிய தேங்காய் 1/4 கப், வெங்காயம் நறுக்கியது அரை கப், உப்பு சுவைக்கேற்ப, தண்ணீர் தேவையான அளவு. தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிது, 1 பச்சை மிளகாய், வரமிளகாய் 2. முதலில் பிரண்டையை எடுத்து அதன் கூர்மையான முனைப்பகுதிகள், மேல் தோல் மற்றும் அவற்றின் இலைகளை நீக்கிவிட்டு தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடலைப்பருப்பு, வரமிளகாய் சேர்த்து வறுத்து அந்த இரண்டையும் தனியாக ஒரு தட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு அதே எண்ணெயில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பிரண்டை, புளி மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து 4 முதல் 5 நிமிடம் மிதமான தீயில் வைத்து நன்கு வதக்க வேண்டும். பிறகு தேங்காயை சேர்த்து 1 நிமிடம் வதக்கி இறக்கி குளிர வைத்து மிக்சர் ஜாரில் போட்டு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து அரை கப் நீரை ஊற்றி நன்கு மென்மையாக அரைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் தாளிப்பதற்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து தாளித்துக் கொள்ள வேண்டும். பின் அரைத்த சட்னியை சேர்த்து கிளறினால் சுவையான பிரண்டை சட்னி தயார். பிரண்டை சட்னி எப்படி இருந்தது என்று கமெண்டில் பகிருங்கள்.